ஃபீனிக்ஸ். அவன் இன்னைக்கே சாவணும். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நாங்கள் ஜெயிக்கிறதா? Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. Taste Daily. Taste the Daily. உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த ஜூலை மாதம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஈவெண்ட் இருக்குது. அது என்ன ஈவெண்ட்டு சார்? இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் தொடங்கணும். என்ன தொடங்கணும்? போன வருஷம் பிகைன் பக்தியில் தான் நம்ம ஹாப்பி நியூ இயர்னு ஆரம்பித்தோம். ஆமாம் இல்லை, திரும்பி பார்த்தா 7 மாதம் ஆயிடுச்சு. அதாவது சில ஆஃபீஸ் மீட்டிங் மட்டும் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு நம்ம 2025 என்ன செய்ய போகிறோம், இன்னுமா 2025 என்ன செய்ய போகிறோம்னு பேசிகிட்டு இருக்கீங்க. 2025 முடிய போகுது. சனி பயிற்சி வந்தது, குரு பயிற்சி வந்தது, ராகுகேது பயிற்சி வந்தது, எல்லாம் வந்தது. இதில் இந்த ஜூலை மாதம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 விஷயங்கள் நடக்க போகிறது. அது என்னங்கிறத நம்ம ராசி ரீதியாக பார்த்து விடுறோம். அதில் முதல் விஷயமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராசி ரீதியாக இப்போது சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். இந்த மாதத்தினுடைய எண்டில் மிதுனத்துக்கு போகிறார். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவதாக மிதுனத்தில் சூரியனும் உங்களுக்கு குருவுமாக இருக்கிறார்கள். சூரியன் கடகத்துக்கு வந்துடுவார், சுக்கிரனும் குருவுமாக சேரப்போகிறார்கள். ரைட். அடுத்து சூரியன் கடகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அங்கே ஏற்கனவே இருந்த புதனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாரு. புதன் என்ன பண்ணுறாரு? வக்கரமாய் திரும்ப மிதுனத்துக்கே வந்துடுறாரு. அடுத்ததாக செவ்வாய் என்ன பண்ணுறாரு? சிம்மத்திலேருந்து கன்னிக்கு வர்றார். இந்த பக்கம் சனி என்னடானா வக்கரமாக வர்றார். போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுது. ஸோ இப்போ இத்தனை கிரகங்களும், புதன் வக்கரம், சனி வக்கரம், செவ்வாய் சிம்மம் டு கன்னி, அதே மாதிரி சூரியன் மிதுனம் டு கடகம், சுக்கிரன் ரிஷபம் டு மிதுனம், இப்போ இத்தனை விஷயங்களுமாக சேர்ந்து எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன நடக்க போகிறது, யார் யாரெல்லாம் குபேர யோகம் பெறப்போகிறீர்கள், யார் யாருக்கெல்லாம் பண வரத்து வரப்போகிறது, யார் யாரெல்லாம் வெளிநாடு போகிறீங்க, ராசி ரீதியாக பார்க்க. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 4 கிரக பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது. 4ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். சனி பகவான் வக்கரம் பெறுகிறார் 4ஆம் இடத்துல. இவர் யாருன்னா 2-3 கூடியவர். 2-3 கூடியவர் வக்கரம் பெறும் பொழுது என்ன பலன்கள் ஏற்படும் நண்பர்களே? இந்த 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்திற்குரியவர் வக்கரம் பெறும் பொழுது பணத்திலேயே பிரச்சனை வரும். தேவையில்லாத பணத்திலேயே பிரச்சனை. ஏதேனும் ஒரு ஐடியாலஜி அந்த ஐடியாலஜினால் நமக்கு பணத்தை இழக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் இப்படி தான் வெளிநாட்டில் இருந்தார். வெளிநாட்டில் நிறைய சம்பாதிக்கிறார். நிறைய சம்பாதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அதை கொண்டு அதாவது ஒரு 5 லட்ச ரூபா சேர்த்துட்டார். மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக 20,000 சேர்த்துட்டார். நல்ல மனுஷன். அவருக்கு ஒரு ஆசை, அவங்க அம்மாவை முதலாளி ஆக்கி பார்க்கணும். அதாவது அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள வளர்த்துனாங்க. இந்த வீட்டு வேலைலாம் செஞ்சு தான் அவரை வளர்த்துனாங்க. அதனால் அவங்கள ஒரு சீட்டில் போட்டு உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது அவரோட நோக்கம். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த மளிகை கடை சாமான்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு சாமான்லாம் வாங்கி மளிகை கடை அட்வான்ஸ்லாம் கொடுத்து அவங்க அம்மாவை கொண்டு இந்த மாதிரி சீட்டில் உட்கார வச்சு, இனிமேல் இந்த கடைக்கு நீதாம்மா முதலாளி, உன் பேரே வச்சிட்டேன் கடைக்கு அப்படின்னா ஒரே சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு. என் புள்ள மாதிரி வருமா, என்னை எப்படி உட்கார வச்சு அழகு பார்க்குறான் பாருங்களேன் என்று அந்த ரிப்பன்லாம் கட்டி நிகழ்ச்சிலாம் நடந்துருச்சு. ஃபஸ்ட் நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், ஸ்ரீமடத்தில் கூட அப்படி தான் சார். ஹோம் பண்ணுறப்ப ஜாலியாக தான் இருக்கும். ஃபஸ்ட் நாள், 2வது தொடர்ந்து இதையே ஒரு பொழப்பாக செய்யும்போது தான் ஐயோ டைம் ஆயிடுச்சா, இது வேறு ஒரு வேலையாச்சே அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு என்ன பண்ணிட்டாரு, நேராக போனாங்க. ஐயோ என்னாலாம் முடியாதுப்பா, நானும் கிடைக்கலாம் வரல, கண்டுபிடித்திட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் இவருக்கு ரெகுலராக கிடைக்க வேண்டிய அந்த 4 இட்லியும் கிடைக்காம போயிடுச்சு. காலில் எந்திரிச்சு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இயலாமல் உடம்பு முடியல. 2 கூடியவன் வக்கரம் பெறும் பொழுது இவர் நினச்சது என்ன, அவங்க அம்மாவை முதலாளியாக்கு போ. ஆனால் அவர் நினச்சது என்ன, அவங்களோட லைஃப் பாதிக்கப்படுது. அவங்க எந்திரிப்பாங்க, அப்படி தின்னமான உட்காந்து அப்படி கதை பேசிட்டு அப்படி ஜாலியாக சீரியல்லாம் பார்த்துட்டு அப்படி இருந்த ஒரு ஆள் வயசாச்சு ஜாலியாக இருந்த ஒரு ஆளை பிடிச்சிட்டு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போட்டு 5 மணிக்கு எந்திரிச்சு பால் கவர், வாட்டர் பாக்கெட்டு எல்லாத்தையும் வாங்கி அடுக்கி வச்சு சாயந்தரம் 11 மணிக்கு நைட்டு கடையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வீட்டுக்கு போனால் 12 மணி, 4 மணி நேரம் தான் டைம். அவங்களுக்கு அது முடியலன்னு என்ன பண்ணிட்டாங்க, டோட்டலாக அந்த கடையை ஒன்றும் பாதுமாக விற்று வெறும் 3 லட்ச ரூபாய்க்கு தான் விற்றாங்க. இதை நான் கண்ணால் பார்த்தது. எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் நண்பர்களே, நம்மளால் முடிஞ்சால் செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது. தெரியாத வேலையை செஞ்சவனும் கெட்டான். எத்தனை யூடியூப் சேனல் வாங்க காட்டுறேன். ஒரு 2 லட்சம் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு 15 நாள் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஓட்டாத சேனல் ஒரு 15 நாள். எல்ஐசி பாலிசி எடுத்துக்கங்க. எத்தனை எல்ஐசி பாலிசி 2 வருஷம் கட்டியிருப்பான். ஐயோ நம்மளால முடியாது பாரு அப்படியே விட்டுருவான். அப்படி வராத காசு மட்டுமே எல்ஐசியில் எத்தனையோ கோடின்னு சொல்கிறாங்க. எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால்,
2 கூடியவன் வக்கரமாகும் பொழுது நான் அப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், நான் சீட்டு கட்ட போகிறேன், ஒரு மாதத்தில் சீட்டு கட்டுவேன், இது இஎம்ஐ கட்டுவேன், வண்டிக்கு டியூ கட்டுவேன், ஒரு 27 ஸ்கெடியூல் உங்களுக்கு நீங்களே போட்டுக்குவீங்க. எல்லாம் சேர்த்து மொத்தமாக 1 லட்சம் சம்பளத்தில் 85,000 ரூபா வெளியே கொடுக்குற மாதிரி ஆயிரும். மீதி 15,000 உங்களுக்கு பத்தாது. இப்படி தான் மாட்டுவீங்க. இந்த 2 கூடியவன் வக்கரமாகும் பொழுது பல பேர் என்ன பதிவுகள் பார்க்குறீங்கன்னா, பணத்தை இழப்பீங்க. நான் எதுக்கு குறித்து பணத்தை இழக்கிறேன், நான் கூகுள் பேல தான் வச்சுருக்கேன், நான் என்ன பெருசாக, நான் அப்படி அர்த்தத்தில் சொல்லலை. பணத்தை இழக்கிறதுனா என்னென்னா, வாண்டட்லி நோயிங்லி நம்ம இருக்கிற நிலைமைக்கு இது தேவையா கோபால் அப்படிங்கிற மாதிரி. நம்ம இப்போ தான் ஆப்பிள் ஃபோன், ஆரஞ்சு ஃபோன் எல்லாம் வாங்குவோம். இப்போ ரொம்ப முக்கியம், ஏன்னா நம்மளை பார்க்க டெய்லி 10-20 விஐபி வராங்க. ஆப்பிள் ஃபோன் இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க. எதுக்கு இந்த செய்யணும்? ஸோ இப்போ இந்த 2 கூடியவர் மாறுகிறார். அடுத்து 7ஆம் இடத்திலே சுக்கிரனும் குருவும், 6 கூடிய சுக்கிரனும் குருவுமாக 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அந்த 7ஆம் இடம் என்பது உங்களுக்கு வந்து ஃபாரின் போகிற யோகங்கள், திருமண யோகங்கள் போன்றவையெல்லாம் இந்த 7ஆம் இடம். சுக்கிரனும் குருவுமாக சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு நிம்மதியின்மையை தருகிறார்கள். ஏன்னா அது பாதகாதிபதி வீடு. அடுத்து அங்கே இருக்கிற சூரியன் 8ஆம் இடத்திற்கு மறைகிறார். அந்த சூரியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 கூடியவர். 9 கூடியவர் 8இல் மறையும் பொழுது அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாக்கிரதை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது போன்றவைகள் ஏற்படும். 9 கூடியவர் 8இல் மறைகிறார். அதே நேரத்தில் 10ஆம் இடத்துல செவ்வாய், இது பேர் ருச்சக யோகம்னு பேர். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை ஆகஸ்ட்டில் வேலை கிடச்சிரும். இது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஏன்னா 5 கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்துல இருந்து ருச்சக யோகத்தை தருகிறார், யோகாதிபதி. அந்த ருச்சக யோகம் ஏற்படும் பொழுது யோகத்தை தருகிறார், அரசு பணியை தருகிறார், அரசு பணி. ஸோ அப்போ என்ன ஆகிறதுனா, எதிலும் ஒரு தைரியம், ஒரு வேகம் என்பது ஏற்படுகிறது. அரசு பணி கிடைச்சிருது. 10ஆம் இடத்து செவ்வாய். அடுத்ததாக உங்களுக்கு 9ஆம் இடத்திலே கேது. எதான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டே, ஏற்கனவே உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது, 9 கூடையவன் 8இல் மறைகிறான், 10 7 கூடையவன் வக்கரம் பெறுகிறான், திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். 2 கூடையவன் வக்கரமாகிறான். எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாருங்க. 2னா குடும்பஸ்தானம், 7னா விவாகஸ்தானம், 9னா அப்பா அம்மா. இது எல்லாம் வக்கரமாகும் பொழுது என்ன பிரச்சனை ஆகும் பொழுது என்ன ஆகும்னா, குடும்பமே ஒரு லாக் ஆகிடுது. அப்போ நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு குருவுடைய ஆலங்குடி போயிட்டு வரதோ, அல்லது ஒரு புண்ணிய திருத்தலங்கள் போயிட்டு குளிச்சுட்டு வரதோ, ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு அந்த குடும்பமே சேர்ந்து ஒரு தோஷத்தில் இருக்கிறது. நீங்கள் இந்த டோட்டலாக லாக் ஆகிடுறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து என்ன ஆகிறது, எல்லாருமே ப்ராப்ளத்திலே இருக்கீங்க. உங்கள் மனைவியை கேட்குறீங்க, அவர் பக்கம் சண்டை போட்டுருக்காங்க, அப்பா பக்கம் அவர் பக்கம் உடம்பு சரியில்லாமல் இருக்கார். 5 கூடிய செவ்வாய் வந்து என்னடான்னா பாதகாதிபதி புதன் வீட்டில், குழந்தை ஒரு பக்கம் உடம்பு சரியில்லாமல் இருக்கு. இப்படியே எல்லாருமே வீட்டுக்குள்ளே ஒரு நிம்மதியே இல்லை. யாரை வச்சுட்டா நான் சந்தோஷப்படுறது? வீட்டுக்குள்ளே போனால் ஒரு ஜாலியே இல்லை. எல்லாருமே என்ன ஆகிடுறாங்க, ஒரு மேட்டரில் பிஸியாக இருக்காங்க. அடுத்து பாதகாதிபதி புதன், சூரியன் 10 கூடிய 9 கூடியவன் பாதகாதிபதி வீட்டில் இருக்கும் பொழுது, பாதகாதிபதி வீட்டில் இருக்கும்போது அப்பாவுக்கு நெஞ்சு வலி போன்றவைகள், மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். முக்கியமாக 3 கூடியவனும் வக்கரம் என்பதால் முயற்சிகளில் தடை ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏதேனும் செய்கிறீர்கள் அந்த முயற்சியில் தடை ஏற்படும். இப்போ வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் சார், நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்கிறேன், எந்த விஷயமும் நடக்காது. ஏதாவது ஒரு முடிவு எடுத்தால் அது இன்றைக்கி பண்ணணும். நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொன்னாலே அது முடியாதுன்னு அர்த்தம். 3 கூடியவன் வக்கரமாகும் பொழுது இந்த முயற்சி என்பது தடைபடுகிறது. அதை நம்ம செய்யணுமா, திரும்ப அதுக்குள்ளே யோசிப்பாங்க, வேண்டான்னு முடிவு எடுத்துருவாங்க. செய்யணும்னு முடிவு இருக்கிறப்பே செஞ்சிடணும் ஒரு காரியத்தை. அப்போ அந்த 3 கூடியவன் வக்கரமாகும் பொழுது உடன் பிறந்தவர்களால் சண்டைகள் போன்றவை ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. உடன் பிறந்தவர்கள், உங்களால் அந்த உடன் பிறந்தவர்களால் டாலரேட் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். எது செஞ்சாலும் உங்களை மாதிரி ஒய்ஃபெல்லாம் எனக்கு கிடைக்கல, உங்களுக்கு என்ன நல்ல ஒய்ஃப் இருக்காங்க, கஸ்டமர்லாம் அவங்களே பார்த்துக்கிறாங்க, கிளைண்ட்டெல்லாம் அவங்களே ஃபோன்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க, ஏதாவது கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த இது இருக்குது, இந்த வீடு அமைப்பு இருக்குது, இந்த வீடு எனக்கு கொடுத்துருங்க, ஆக மொத்தம் அந்த வீடு வேணும், அதுக்கு ஒரு காரணம் இதெல்லாம். இந்த 3 கூடையும் தேவையில்லாத ஒரு சண்டை. ஸோ அப்போ நீங்கள் தெளிவாக எடுத்து சொன்னால் போதும். அப்படி இல்லை, எங்கே இருந்தாலும் கிளைண்ட் வந்தால் நாங்கள் தான் பேச போகிறோம், இந்த வீடு இருக்கிறதுனால பேசுகிறோன்னு அர்த்தம் இல்லைங்கிறது புரிய வச்சுன்னா சண்டை இல்லை. நீ வீடு வாங்குறது தான் கேட்குறியாடா என்று கேட்கும்போது தான் பிரச்சனையே வருது.
கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த ஒரு மாதம் மட்டும் கீழே போயிட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் விஷ்ணுமாயா தினசரி இங்கே தான் யாகங்களெல்லாம் நடக்கிறது. 6 அடிக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட ஒரு உருவம் இங்கே மட்டும்தான் இருக்குது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.